எங்க அவன் குரலோட உள்ள ஒரு எங்க அவன் அப்படி சோனியா சொல்லும் எனக்கு தெரியாது அப்படின்னு. இங்கே பாரு, உனக்கு பொய் சொல்ல வராது, பொய் சொல்ல வீணா ட்ரை பண்ணாது, உனக்கு அது தெரியாது. நாடா வீடான்னு கேட்டால் எனக்கு முதல்ல நாடு தான், உனக்கு நல்லா தெரியும். கமலஹாசன் விதைச்சது அவரை குழப்பவாதின்னு சொல்கிறேன். இல்லை இல்லை, ரொம்ப டேரிங்காக தான் படம் எடுக்கிறாரு, உனக்கு தான் புரியல அது. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்தியன்ல அந்த சேரை வரும்ல சார், அதை பற்றி நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க. அது என்ன சார்? என்ன ஆக்சுவலாக இந்தியனில் வந்து அந்த ஃப்ரேம் ஷாட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான ஷாட். அது அந்த சேரை நான் இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். உடனே லேட்டே பண்ணாத, நம்மள்கிட்ட இருக்கிற செல்லு வச்சு எடு அப்படின்னு சொல்லி அதை எடுத்தது. அந்த இந்தியனில் வந்து கமல் வந்து இப்படி உட்காந்துருப்பார். அந்த டிஜிபி வந்து அவர் சொல்லுவார், நான் நமஸ்காரம் ஜனாதிபதி இருக்கானா அப்படின்ட்டு உள்ளே வருவார். யார் அப்படிங்கிற சுகன்யா வந்து தோல் பொம்மை டான்ஸ் அடிச்சிட்டு இருக்கோம். நானும் அவனை மாரி சுதந்திர போராட்ட தியாகி தான். தியாகி பென்ஷன் தாமிரப்பட்டையை வாங்கணும், அதுக்கு அவனோட 2 தியாகிகள் கையெழுத்து வேணும், அதுக்காக ஜனாதிபதியை பார்க்கணும். வந்துடும்னு தாமிரப்பட்டயத்துக்கு எதுக்கு ரெக்கமெண்டேஷன் தேவையில்லைங்கிற மாதிரி கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும் இந்த சீன். ஜனாதிபதி மட்டும் என்ன பண்ணிட்டான், சுதந்திர போராட்டம் சொல்லி கத்தி எடுத்து எல்லாரும் சுற்றி குத்தின்னு இருக்கான் அப்படின்பார். சுகன்யாவுக்கு ட்ரிகர் ஆகிடும். சுதந்திரம்னா என்ன நினச்சிங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் லாலே லாலான்ட்டு போகும்ல, அந்த அந்த கப்பல் ஏறி போயாச்சோட ஹம்மிங் போகிறோம். அந்த சீக்வன்ஸ் முடியும். ஐயோ அப்பச்சா தப்பு 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 எவ்வளோ பெரிய போராளியன்னு அப்படி சொல்லிட்டு அது ஒரு கிட்டத்தட்ட 45 மினிட்ஸ் பக்கம் அந்த போர்ஷனே இருக்கும். படத்துடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனே அதுதான். படத்தை உயிர் நாடியை தூக்குனது அந்த போர்ஷன். நல்ல கமல் மீசை கீசை வச்சுட்டு வருவாப்புல. அந்த மீசைக்கு விளக்கம் சொல்லிடுறேன், மறந்துடாம கேளுங்க. அப்போ வந்து கமலஹாசன் அங்கே இருந்து ஒரு மியூசிக், அந்த ரகுமானோட மியூசிக்கில் ஸ்லோ மோஷனில் அந்த ஃபுல் ட்ரெஸ்ஸில் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார். வந்து நமஸ்காரம் அப்படின்னு நமஸ்காரம் இந்த சேரில் உட்காந்து இந்த கை இந்த இது இருக்குல்ல, அந்த ஹேண்டில் அதை எடுத்துகிட்டு போட்டிருப்பார். கை வைக்கிறதுக்கு உள்ளது அது. இந்த மாதிரி தாமிரப்பட்டையம் வாங்கணுமா, அதுமாரி எதை கையெழுத்து வேணுங்கிறாங்க. நான் போஸ்ட் பாக்ஸில் யாரும் நெருப்பள்ளி கொளுத்தி போட்டாங்களா, அதுக்கு போய் கமல் நிறுத்து அந்த கையெழுத்து ஒன்று போடணுன்னு பேப்பரை எடுத்து கையெழுத்து போட்டு காட்டுறேன். இன்னைக்கு மறக்காத கையெழுத்து. இன் தி இன் இப்படி இருக்கும் அந்த கையெழுத்து. கொஞ்சம் பதட்டத்தில் கேமரா ரோலிங்கிலும் கொஞ்சம் முன்ன போட்டிருக்கேன். பட் இந்தியன் கையெழுத்து இப்படி தான் இருக்கும். அதோட விளக்கம் கூட சொல்லுவார். இந்த ஈயெல்லாம் பாருங்கள் தெளிவாக இருக்குது. இந்துக்கு வந்து வெறும் புள்ளி பட்டு வச்சுட்டு போகலாம், இப்படி புள்ளி வைக்கல, கரெக்டாக சுழிக்கப்படும். தமிழ் எழுத்துக்கள் பழைய எழுத்துக்கள் இப்படி தான் இருந்திருக்கு. இதுவே படுசல், இதுக்கு பிறகுலாம் நிறைய ஏன் வந்து இப்படி தான் இருந்திருக்குன்னு பிறகு அந்த டிஜிபி விளக்கம் சொல்லுவார். இந்தியன்னே கையெழுத்து போடுவார். அப்போ டாக்டர், இன்ஸ்பெக்டர், ஆர்டிஓ இவங்களாம் கொலை பண்ணது நீ தானே ஒத்துக்கிற அப்படின்னு எழுதியே கொடுத்துருக்கிறேன். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சிருக்கு வந்திருக்குது போலீஸ்காரன்னு. அப்போ கிளம்பலாமா போகலாமா அப்படிம்பாரு. தாராளமாக போயிட்டு வாங்க கமல். அப்பா எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி குரலை மாற்றுவார். ஏமா அந்த கிழவனுக்கு இந்த வேலை, இது சந்திர கமலாக இருக்கும்ல, ஏமா அந்த கிழவன் அப்படி பண்ணுறாங்க ஐயோம்மா அப்படிம்பாரு. அதே பெரிய கமலாக இருக்கும்ல, தாராளமாக போயிட்டு வாங்க அந்த அடி பேஸ்லேருந்து. அதுதான் ஒரு கலைஞர். அந்த வாட்சை ஒரு அந்த கேரக்டரை சும்மா உட்கார வச்சிருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒன்று பண்ணணும். அந்த வாட்சை, அது கீ கொடுக்குற வாட்ச் இந்த இருக்குல்ல, இதுதான் வின்டேஜாக உள்ளது. கீ கொடுக்குறது, கீ கொடுத்துட்டே உட்காந்துருப்பார். உட்காந்துட்டு ஸ்டாஃப் இழுத்து நான் அந்த சேர்லேயே அதை பேசி காமிச்சேன் போட்டு லாக்கு போடுவார்ல, துப்பாக்கி எடுத்துகிட்டு வருவார். வயசில் பெரியவராக இருக்கேன்னு பார்க்குறேன், இல்லைன்னா அடித்து இழுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு வரல. இவர் வர்மக்கலை இல்லை, காலை மூவ் பண்ணுவார். காலை டம்முன்னு அட்டிப்பார் அந்த போலீஸ் ஆஃபீஸர். பார்த்தா வயசான ஒரு பேர் இருக்கும், ஆனால் போலீஸ் இல்லை, காலை மிச்சுவார். அடுத்தது கமல் மூவ் பண்ண முடியாது. அந்த சேரோடைய இந்த ஓப்பனர் இருக்குல்ல, அந்த ரைட்டருக்கு உள்ளது, அந்த டப்பாரு தட்டவுள்ள அவர் காலை அடித்து மல்லா கொள்வார். அப்படியே கமல் எழுந்து அடித்து மல்லாக்க புரட்டி விட்டு வறுமைக்கலையெல்லாம் பண்ணி விட்டு அப்படி இப்படி பார்ப்பார். முடியை இப்படி எடுத்து பார்ப்பார். சுகன்யா மேடம் வந்து துணியெல்லாம் கட்டிட்டு எழுப்பியிருப்பாங்க. சிரிப்பார். ஒரு போராளியோட மனைவிங்கிறவ எந்த சூழலையும் அது தயாராக இருக்காங்கிறது தான். இவர் விட்டு டிராக்டர் எடுத்துகிட்டே வெளியாவாங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். சார், இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ணதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி சார். இவ்வளோ நேரம் நீங்கள் அந்த படத்தில் வந்து அப்படியே நடிச்சு காமிச்சிங்களே, நீங்கள் ஏன் சினிமாக்கெல்லாம் ட்ரை பண்ணக்கூடாது? அட நீங்க வேற, வாய்ப்புகள் வந்துச்சு பெரிய உங்களுக்கு. திறமை வேணுங்க. இதெல்லாம் ஒரு சார், திறமையாங்க. அந்த பேஸ் வாய்ஸ்லாம் பேசி காமிச்சிங்க, சீன்லாம் நடிச்சு காமிச்சிங்க.
நீங்க இல்ல பண்ணலாமே அதுக்கு சார் நிறைய பெரிய கண்டிப்பா. திறமை வேணும். இதெல்லாம் திறமைன்னு நினைக்காது. இது இன்னொருத்தர் நடிச்சதை நான் அப்படியே நடிச்சு காமிச்சேன். ம். நானா ஒரு கிரியேஷன்ஸ் பண்ண கூட அது நல்ல இயக்குனர் தான் என்கிட்ட வேலை வாங்க முடியும். நல்ல இயக்குனர் என்ன அப்ப செதுக்கி வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பண்ணுவீங்களா இதுல சார்? என்ன இருக்கு? அதுக்கு வாய்ப்புகளுக்கு தானே இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாம் வாய்ப்பு தாங்க. இப்போ கூட ஒரு பெரிய படத்துல ம். என்ன பேசிதான் இருக்காங்க. பெரிய டைரக்டர் அவரு. அவரு என்னோட கதையை வச்சு நம்ம ப்ளே பண்ணலாம். ராட்சசின்னு ஒரு படம் எடுத்தார்ல ஆமா கௌதம் சார். ராஜ் ஆமா டைரக்டர். ஆமா. அவர் நமக்கு நல்ல இந்த யூடியூப் மூலியமா தான் லிங்க்கு இவ்வளோ கிரைம் சொல்கிறாருன்னு சொல்லி அவர் நல்ல நண்பர் தான், நல்ல மனிதர், ம். நல்ல ஒரு இடதுசாரி சிந்தனை உடையவர். ராட்சசி எடுத்தார், கழுவெட்டி முருகன், அது நல்லாயிருக்கும். அவர் ஒரு படம் நடிக்கலாம், நான் ஒரு கதை விடலைன்னு சொன்னால் இதை நம்ம படமாக்குவோன்னு இருக்கார். அவர் கதை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, ம். இதை படமாக்குவோம். நான் லீட் ரோல் கண்டிப்பாக நம்ம கொடுக்காம போட போகிறது கிடையாது. நடிக்கலாம், சின்ன சின்ன வேடங்களில் இந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிக்கிறது போயிட்டு தான் இருக்கேன். ம். பட் அது ஒரு கமிட்மெண்ட். நம்ம ஓகே. ஒரு 20 நாள் கால் ஷீட் கொடுத்தோம்னா 20 நாள் நம்ம அதை கிடக்கணும்ல ஃபுல்லாக. ஆமா சார். விட்டு ஓடியார முடியாது. உடம்ப திடீர்னு ஏற்றிட முடியாது, திடீர்னு நிறையா தின்ற முடியாது. எப்படி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களோ அப்படியே நான் இருக்கணும். இங்கே வேலை கட்டும். அதெல்லாம் தவிர்த்து நம்ம செய்கிற தயாராக தான் இருக்கும். ம். நடிப்பு எல்லார்ட்டையும் இருக்குங்க, யார்கிட்ட நடிப்பு இருக்காது? நல்ல இயக்குனர்கள்லாம் யாரை கொடுத்தாலும் நடிக்க வைக்கிறாங்கல்ல. கண்டிப்பா. சொல்லி கொடுத்தா நடிக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு ஃப்ரேமு. அந்த இதுக்கு சொல்ல வந்தேன். சார் அப்புறம் அந்த இந்தியன் மீசையை பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே. அத சூப்பர், சொல்லுங்க. நைஸ், தேங்க்யூ. அதில் என்ன ஆகுனா, இந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீனு. ரொம்ப அழகாகவும் நிகழ்ச்சியாகவும் இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து சந்துருவை கொன்னே ஆகணும். சந்துருனா புள்ள. அப்பார் வெறி குண்டு தேடி குத்திக்கிட்டு அலைவார். பொண்டாட்டி சுகன்யா வந்து தன்னுடைய தோழி வீட்டில் வச்சுருப்பார். மனுஷாக்கு வரா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு. ம். அங்கே சுகன்யாவை தங்க வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கே போலீஸ் தேடாதுங்கிறதுக்காக தங்க வச்சுருப்பாங்க. அப்போ அப்படியே வந்து வண்டியை விட்டுட்டு உள்ளே வருவார். எங்கே அவன்? அந்த குரலோட உள்ளே வருவார். எங்கே அவன் அப்படின்னு. சுகன்யா தான் சொல்லும், எனக்கு தெரியாது அப்படின்னு. இங்கே பாரு, உனக்கு பொய் சொல்ல வராது, பொய் சொல்ல வீணா ட்ரை பண்ணாது, உனக்கு அது தெரியாது அப்படின்னு. அது அந்த கமலஹாசனோட ப்ளே இருக்கும். நாடா வீடான்னு கேட்டால் எனக்கு முதல்ல நாடு தான், உனக்கு நல்லா தெரியும் அப்படிம்பார். டக்குன்னு ஃபோன் ரிங் ஆகும். மனிஷா கோயரால பாஞ்சு எடுக்கிறதுக்குள்ள கமல் பாஞ்சு எடுத்துருவார். அப்படி வைப்பாரு காதில், அங்கேருந்து கொள்ளணும். சந்துருன்னு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தாங்க, ஃப்ளைட் 1 hour டிலே, அதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க அப்படிம்பாங்க. ஓகே அட்டி தொட்டையில் ஓகே அப்படி ஃபோனை தூக்கி போடுவார். பொண்டாட்டி சொல்லாதது ஃபோன் சொல்லிட்டு. அடுத்த விஷயமே அதுதான். பொண்டாட்டி சொல்லாதது தம்பிகளாம் அழுக வந்துருச்சு. பொண்டாட்டி சொல்லாதது ஃபோன் சொல்லிடுச்சு அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்கும் சுகன்யா. அங்கே கூட ஒரு நாத்திக பஞ்ச். கமலஹாசன் விதைச்சது அவரை குழப்பவாதின்னு சொல்கிறார். இல்லை இல்லை, ரொம்ப டேரிங்காக தான் படம் எடுக்கிறாரு, உனக்கு தான் புரியல. அது தெளிவாக சொல்கிறாரு. இங்கே பாரு, நீ 2 பேரும் வேணும்னு சாமி கும்பிட்ற, யாராவது ஒருத்தர் தான் இருப்போம் அப்படின்னு அந்த அந்த சீன் இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். கமல் கிளம்பு உலகங்கள்லாம் அந்த இது மாதிரி கட்டியிருப்பாரு, காக்கி ட்ரெஸ் போட்டுப்பார், ஒரு அமரர் ஊர்தி பிணம் ஏற்றி செல்லும் வாகனம் ஓட்டுநராக இருப்பார். அந்த காட்சி நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. நேரேஷன் அந்த வண்டி தான் பெருசாக செக்கிங் பண்ண மாட்டாங்க. அப்படி வந்தோடனே இங்கே பாருங்க, இவன் சந்துரு கட்டிக்க போகிற பொண்ணு, அந்த முகத்துக்காவது அவனை விடக்கூடாதாங்க. தாய் இல்லை, ஏதாவது பண்ணி இவனை காம்ப்ரமைஸ் பண்ணணும். சந்துருவா உனக்கு எவ்வளோ நாளாமா தெரியும் அப்படிங்கிற. மீசை இருக்காது அந்த கமலுக்கு. 3 வருஷமா 33 வருஷமா எனக்கு அவனை தெரியும். நியாயமாக சொல்ல போனால் உன்னை விட எனக்கு தான் வலி ஜாஸ்தி. சந்துரு உனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பிடிக்கும் அப்படிங்க. இதில் கல்யாணம் ஆகி ரொம்ப லேட்டாக பிறந்த புள்ளாவா. ஏன்னா 33 வயசு, அதை கால்குலேட் பண்ணியங்க. இவருக்கு வயசு எங்கேயே இருக்கும். அதுக்காக தான் இந்த சீனை சொல்கிறேன். கல்யாணம் பண்ணி ரொம்ப லேட்டாக பிறந்த புள்ளாவன். அவனா எனக்கு உயிர். சின்ன பிள்ளையில் தூக்கி முத்தம் கொடுப்பேன், மீசை குத்துதுன்னு அழுவான். அவனுக்கு வலிக்கக்கூடாதுன்னே மீசை இல்லாமல் இருந்த சேனாதிபதி இன்னைக்கு அவனை கொள்ள துணிஞ்சிட்டேன்னா நாடு தான் எனக்கு முக்கியம். நீ எங்களுக்கு நல்ல மருமகளாக இருக்கிறது, நல்ல மகளாக இருக்கு அப்படின்னு சொல்லும். அப்போ அது சொல்லும் ஒரு டைலாகு, புத்திக்கு தெரியுது மனசுக்கு கேட்கல அப்படின்னு சொல்லும். மனுஷா கோயரா டைலாக பாருங்க, டெலிவரி தாங்க அந்த படமே. ஒரு சீனை என்னால் ஒரு நாள் கூட பேசுவோம். இந்த சீனை எனக்கு மனசு புத்தி 2 ஒன்று தான். கமல் நோ காம்ப்ரமைஸுங்கிறது தான் அந்த சீனு.
கொஞ்சம் கூட ஆக்சிலேஷன் வரலாம்ல. அதை டைரக்டா சொல்லாம ஆமாம், எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். இவன் வந்து விஷக்கிருமி அழிக்கப்பட வேண்டியவன், அவ்வளோதான் அவருடைய நேரேஷன். தான் புள்ளெல்லாம் கிடையாது. அந்த படத்துடைய பெரிய விஷயம் லஞ்சத்தை கத்தி எடுத்து குத்துனாருங்கிறது சீனே கிடையாது. 3 கொலை தாங்க பண்ணியிருப்பார் அவரு. தான் புள்ளையே லஞ்சத்துக்கு எதிராக இருக்கு போரில் தான் புள்ளைய பலி கொடுத்தார், தன் கையாலே கொன்றாருங்கிறது தான் கதையே. அந்த ஒன்லைன், அதாவது பச்சை கிளிகள் தோடு சூப்பராக இருக்கும் பாட்டு. அந்த ஆமா. விண்ணில் ஆனந்தம் இந்த மண்ணில் ஆனந்தம்னு சொல்லி விவசாயத்தில் அப்போ வந்து பேப்பரில் கப்பல் செய்கிறது, சின்ன பிள்ளைங்க கத்தி கப்பல்லாம் செய்கிறது உண்டு. பேப்பர்லங்க ஆமா ஆமா. மடக்கி கப்பல் செய்கிறது உண்டு. அந்த கப்பல் செஞ்சு இப்படி இப்படி தண்ணியில் விட்டுட்டு இருக்கோம். இது கத்தி கப்பல் இந்த காலத்தில். இது கொஞ்சம் உள்ளால விரிக்கணும். அதை இது சொருன்னா அது வேறு மாதிரி மாறும். அப்போ வந்து பேப்பர் முடிஞ்சு போயிடும். கஸ்தூரி அழுவும். அழுதுன்னு டக்குன்னு பாக்கெட்லேருந்து 500 ரூபா எடுத்து கொடுப்பார். அப்படியே மடக்கி அதை விடும். ஆனால் பொண்ணு சாவ கடைக்குள்ள 50 ரூபா லஞ்சம் கொடுக்க மாட்டார் இந்த சேனாதிபதி. எவ்வளோ பெரிய அந்த கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து நீங்கள் எல்லா சீன்லாம் அப்படி பேசிட முடியாது, பார்த்துட முடியாது. அதை உணர்றது கொஞ்சம் நமக்கு நிறைய பார்க்கணும். அந்த படத்தை பக்குவம் வேணும். தான் புள்ள அழுகுறா, அவளுக்கா 500 ரூபா எடுத்து கொடுத்து உருறி பட்டுறன்னு சொல்ல முடிஞ்ச அப்போ 50 ரூபா லஞ்சம் கொடுக்க முடியாதவனா, லஞ்சம் கொடுத்து தான் பொண்ணை காப்பாற்றக்கூடாதுங்கிறது தான் வேணும். நேர்மையாக நீ வேலை செய்யணும்ல. ஏன் லஞ்சம் கேட்குறாங்க கேள்விக்கு நடந்துக்கிட்டு இருக்குள்ளே பொண்ணு செத்து போயிடும். அப்போ தான் மறுபடியும் களை பிடுங்க எழும்புவார். அந்த களை அந்த சீன் வருவார். களை நிறைய ஆயிட்டு களை எடுத்துட வேண்டியதானே. அதுக்கு பிறகு தான் கொலை பண்ணி ஆரம்பிப்பார். முன்னாடி பண்ணியிருப்பார் செகண்ட் போர்ஷனில். அது வள்ளுவன் திருக்குறளோடு இதை முடிக்கிறேன். கொலையில் கொடியாரை வேந்தோர்த்தல் பைங்குள் களை கெட்டதுக்கு நேர், நல்ல பெயரை காப்பாற்ற கெட்ட கலையை எடுத்தா அவன் கலையும் உயிர்தான் வள்ளுவன். அதுதான் ஒரு களை எடுக்கிறது சீன். அந்த பயிர்லேருந்து பிடிங்க எடுத்துகிட்டு போவாங்க. அந்த காட்சி கடைசியாக சந்துரு போய் அவர் ஃப்ளைட்டில் போய் இந்த வண்டியில் போய் பயங்கரமாக வச்சுருப்பாங்க. அந்த சீனு ஏரோட்ராமுக்குள்ள வச்சுருப்பாங்க. கடைசியாக அந்த ஜீப்பில் ஏறி இப்படி உட்காந்து ஒரு கூத்தி வயிற்றில் குத்தி ஒரு அசைப்பார் கத்தியை. அப்போ சின்ன கமல், சந்துரு கமல் தானா அப்பா அப்படிம்பார்ல, அப்போ இவர் கலங்குவார். கலங்கிட்டு மறுபடியும் ஒரு ஆட்டி விடுவார் அந்த கத்தியை. ஓடா சாவுடா அப்படின்னு அப்படியே நேராக டேங்கரில் மோதமும் அப்படியே குதிப்பார். இந்தியன் செத்துட்டா இருப்பாங்க. போலீஸ் ஆஃபர் ரிமைண்ட் பண்ணுவாங்க. ஒரு உருவம் அப்படியே தனியாக துண்டாக போய் விழுவோம் நெருப்போடு போய். அப்புறம் தான் ஃபோன் பண்ணுவார், நல்லா கோட் ஷூட்லாம் போட்டு, இந்தியனுக்கு சாவு இல்லை அப்படின்ட்டு நடந்து போவார். சூப்பராக எடுத்து 2ஆம் பாடத்தை கும்பி பாகம் மாதிரி எடுத்து வச்சாங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வணக்கம். நான் தமிழ் வேந்தன். சின்ன கிளிப்பிங்ஸு. இந்தியன் பார்ட் 1, இந்தியன் 2 கும்பி பாகம் மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. அதை பார்க்க சகிக்காது. சங்கர் சார் கமலஹாசனை கொண்டாந்து இப்படி குனிய விட்டுருக்க வேண்டியதில்லை. இந்தியன் பார்ட் 1 வந்து இவர் அரெஸ்ட் பண்ண வந்துடுவார். யார் இவர் தான் சேனாதிபதினு தெரிஞ்சு அந்த போலீஸ் வந்து கைது பண்ண வந்துடுவார். பட் அவர் ஏதோ ஒரு ட்ராமா சொல்கிற, அந்த சீனை மட்டும் சொல்கிறேன். சுகன்யாட்ட வந்தப்போ ஃப்ளாஷ்பேக் அப்போ தான் வரும். அதாவது சுதந்திரம்னா என்னென்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பெரிய ஃப்ளாஷ்பேக்கு லென்த்தியாக போகும். அது கப்பல் ஏறி போயாச்சு சாங் வரையும் இருக்கும். அதில் கமல் வந்து அந்த சேரில் உட்காந்துருவார். உட்காந்துட்டு வாட்ச் அப்படி கட்டி, இந்த வாட்ச் அப்படி கட்டுவார். கமல் கட்டிட்டு டைம் திருவிட்டு இருப்பார். அப்போ இன்ஸ்பெக்டர் கையெழுத்து போட சொல்லுவார். இந்தியன்னு கையெழுத்து போடுவார். அப்போ திருப்பி போடுவார், இந்தியன்னு போடுவார். வாட்ச் அப்படி சரி பண்ணிகிட்டே இருப்பார் கமல். அப்போ போகலாம்னு தாராளமாக போயிட்டு வாங்க அப்படின்பார். வாட்சை போட்டு டைப் பண்ணி போடுவார். அப்போ தான் அவர் சொல்லுவார், பெரியவராக இருக்குன்னு பார்க்குறேன், எல்லாம் அடித்து எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கமல் வந்து காலால் ட்ரை பண்ணுவாங்க. வர்ம கலைக்கு காலை டக்குன்னு ஒரு ஹோல் பண்ணி மிரிச்சிடுவார். மிரிச்ச உள்ள தான் இந்த கட்டை. நீங்கள் ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் திடீர்னு பக்கத்தில் ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்தேன். அவங்க வீட்டில் இந்த சேர் இருந்தது, அவங்க அப்பா யூஸ் பண்ணுற சேரு. அவர் சாரை கழிப்பி அங்கிட்ட உட்கார வச்சுட்டு இதை பார்த்தோன்னே எடுத்தே அவனே எடுத்தோம். அப்போ என்ன செய்வார் கமல் அப்படின்ற ஒரு ஷாட்டில் இந்த இடத்துல வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரோட கால் இருக்கும். அப்படி தட்டிட்டு அப்படி எழுந்துருவார். தட்ட வாரத்தில் அந்த காலை ஃபுட்டு அடித்து கீழே விழுந்துருவார். யார் போலீஸ் ஆஃபீஸர் எழுந்து ஒரு ஃபைட் பண்ணி வர்மக்கலை பண்ணி தூக்கி போடுவார். ஸோ அந்த சேரை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஃபீல் வந்துச்சு. இவங்க வீட்டில் இருக்குது. இந்த வீடே பயங்கர விண்டேஜ் ஸ்டைலில் இருக்குது, செட்டிநாடு ஸ்டைலில் இருக்குது வீடு. ரொம்ப ரசித்து கட்டியிருக்காங்க, ருசித்து கட்டியிருக்காங்க. சேர் பார்த்தா உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினச்சேன். ஏன்னா இந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்க மாட்டேது. நம்ம இன்றைக்கி நான் பார்த்ததே இன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். ஆக்சுவலாக எங்கள் தாத்தாட்ட இருந்த கேன்வாஸ் அது வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த ஸ்டைல் கிடையாது, கேன்வாஸ் மட்டும் இருக்கும். நான் இது இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நன்றி.